வெல்கம் டு சிவா ஆரூரன் ஃபேமிலி. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக வந்து கேசரி கிளறிட்டு இருக்கேங்க. பச்சரிசி வந்து கோலம் போடுறதுக்காக வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல நாள் அன்னைக்கு வந்து பச்சரிசியில் கோலம் போடுறது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க. பங்குனி உத்திரம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் கல்யாணம் ஆன நாள். அப்பா முருகருக்கும் தெய்வயானி அம்மாவுக்கும் கல்யாணம் ஆன நாள், சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் ஆன நாள், ராமர் சீதாவுக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சுன்னு இப்படி புராணங்கள் எல்லாமே நமக்கு சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆன மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் கல்யாண தடை இருந்தால் கண்டிப்பாக நீங்குங்க. இன்றைக்கி நம்ம வந்து சாமியை சிறப்பாக வழிபட்டோம்னா கண்டிப்பாக இந்த நாளை விட்டுறாதீங்க. நல்லா சிறப்பாக வழிபடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்காங்க, கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கா. இன்றைக்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு நைட்டு வந்து பள்ளியறை பூஜை நடக்குங்க நிறையா கோயிலில். பக்கத்தில் எந்த கோயிலில் நடக்குதோ மறக்காமல் அன்னைக்கு போய் வந்து பள்ளியறை பூஜை பாருங்கள். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேறுபாடு வந்து நீங்குங்க. தமிழ் மாதங்களில் 12வது வர நட்சத்திரம் வந்து பங்குனிங்க. அதே மாதிரி நட்சத்திரத்துலேயும் 12வது வர்றது வந்து உத்திரம்ங்க. இப்படி நம்ம ரெண்டும் சேர்ந்து வர்றதாங்க பங்குனி உத்திரம். கூட வந்து பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருங்க. அவ்வளோ சிறப்புடைய நாளுங்க. மறக்காமல் அன்னைக்கு வந்து வழிபடுங்க. நான் பாருங்கள் பூஜை ஜாமானெல்லாம் கழுவி வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுருக்கேன். இது வந்து பச்சரிசி வந்து அரைச்சிட்டேங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நம்ம கலருக்கு வந்து மஞ்சள் கொடுக்கலாங்க. அதுலேயே நல்லா கலக்கிட்டு நம்ம கோலம் போடலாம் வாங்க. தெய்வங்களை வரவேற்கிறதுக்காக வந்து நல்லா வாசல் தொளிச்சு கோலம் போடணுங்க. காலையிலையும் சாயந்தரமும் சாமி கும்பிடையிலையும் மறக்காமல் கோலம் போட்டு சாமி கும்பிடுங்க. எங்கேயும் இடம் இல்லையா, பூஜை அறையிலையாவது ஒரு சின்ன கோலம் போட்டு சாமி கும்பிடுங்க. நான் வாசலெல்லாம் தொளிச்சு விட்டுட்டு நான் நிலவுக்கு வந்து மஞ்சள் வச்சிட்ருக்கேங்க. மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு, ஏன்னா நிலவில் வந்துட்டு நம்ம குலதெய்வம் வந்து குடியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு நிலவை வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க. அதுக்கு கோலம் போடுங்க. நான் பச்சரிசி மாவில் இப்போ கோலம் போடுறேன் பாருங்கள். ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா ஃபுல்லாக எறும்பு வந்து சாப்பிட்ருக்கும். நம்மளால் முடிஞ்ச ஒரு எறும்புக்கு கூட உணவாகுதுங்க. இன்னொன்று அவ்வளோ மன நிம்மதி நமக்கு தருங்க. நீங்கள் இதில் கோலம் போட்டு பாருங்கள். நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு வந்து நாள் கிழமை இதெல்லாம் கிடையாது என்றாலும் வந்து சில குறிப்பிட்ட நாள் கிழமை திதி நட்சத்திரம் நேரம் அப்போ வந்து செய்யப்படுகிற வழிபாட்டுக்கு வந்து ஆற்றல் வந்து அதிகங்க. நம்ம பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும், அந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு சக்தி இருக்குங்க. அதெல்லாம் வந்து நிறையா நமக்கு கிடைக்குங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நல்ல நாளெல்லாம் வந்து சிறப்பாக வழிபடுங்க. நம்ம இறை அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க நமக்கு. சாதாரண நாளில் செய்யப்படுற வழிபாட்டை விட வந்து பல மடங்கு பலனை வந்து நமக்கு அள்ளித்தருங்க. அதனால் வந்து மறக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி பங்குனி உத்திரம் நல்ல நாளெல்லாம் வந்து விட்டுறாதீங்க. மறக்காமல் சிறப்பாக வழிபடுங்க. மா இலை வந்து தொங்குற மாதிரி நான் கோலம் போட்டிருக்கேங்க. முருகர் வழிபாட்டுனா நிறைய விளக்கு இருக்கிற மாதிரி போடுங்க, ஸ்டார் இருக்கிற மாதிரி போடுங்க. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து தீபத்தை ஜோதியிலேருந்து வந்தவருங்க அவர். இன்னொன்று வந்து கார்த்திகை பெண்களால் வந்து அவர் வந்து வளர்க்கப்பட்டார். அதனால் வந்து நட்சத்திர கோலம் வந்து போடுங்க. இந்த மாதிரியெல்லாம் கோலம் போட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். நம்ம மனசே வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நேரம் இருக்கையில் இந்த மாதிரியெல்லாம் கோலம் போட்டு வழிபடுங்க. நான் கோலம் போட்டுட்ருக்கையில் வந்து இந்த மாட்டு கன்றுக்குட்டி வந்துருந்துங்க 2 அண்ணா. சரி அதுக்கு தண்ணி தாகமாக இருக்குமோன்னு வச்சேன். பாவம் அவ்வளோ குடிச்சிருச்சு. மறுபடியும் இந்த மாட்டுக்கும் எடுத்து கொண்டு வந்து வச்சேங்க. வெயிலுக்கு எவ்வளோ தூரம் நடந்து வருது பாவம், சொல்ல
சொல்ல முடியுமா? இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு வந்து தண்ணி வைங்க. வெயில் அந்த அளவுக்கு இருக்குது. நமக்கே வெயில் தாங்க முடியல. நம்ம காக்காய்க்கு, புறாவுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு கப்பில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பாவம். பறந்து வரையில் வந்து தண்ணி இருந்தால் குடிச்சுக்கும். நீங்களும் இந்த மாதிரி வைங்க. இன்னைக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச முருகர் பாட்டு பாடுங்க. வீட்டில் வந்து கந்தசஷ்டி போட்டு கேளுங்க. கந்தசஷ்டி கேட்டோம்னா மனசில் இருக்க சஞ்சலம் எல்லாம் நீங்குங்க. நமக்கு எதாவது வந்து மனசு வந்து சஞ்சலமாகவே இருந்ததுன்னா கந்தசஷ்டி போட்டு கேட்டு பாருங்க. அப்படியே விலகிருங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கோலம் போடையில் பூஜை ஜாமானெல்லாம் வைக்கையில வந்து கந்தசஷ்டி போட்டு விட்டுருவேங்க. டெய்லியுமே சாயந்தரம். அதனால் வந்து கேட்டுகிட்டே இதெல்லாம் செஞ்சிட்ருப்பேங்க. நீங்கள் எப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பச்சரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சள் கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க. இப்போ அதை வந்து அந்த மா இலைக்கு வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த தீபத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு பாருங்கள். வாசலே வந்து ஒரு மங்களகரமாக இருக்குங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கலர் பொடியெல்லாம் போடுறதுக்கு இப்படி மஞ்சள் போட்டோம்னா வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும். எறும்பு சாப்பிடையிலையும் வந்து அதையும் எடுத்துகிட்டு போய்க்கும். நம்ம கலர் போட்டோம்னா அது கூட கெமிக்கல் ஆகும். எறும்புக்கு இதாகுமோ. இது போட்டு பாருங்கள். நமக்கும் மனசு நிறைவாக இருக்கும். எறும்புக்கும் வந்து உணவாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ வந்து மா இலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து அங்கே வாசலில் வந்து ஸ்டார் மாதிரி போட்டு கோலம் போட்டிருப்பேங்க. 6 அணை வருங்க. அதில் வந்து சரவண பவ அப்படிங்கிற மாதிரி அந்த 6 அணத்துக்கும் நம்ம மஞ்சள் வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் போட்டு பாருங்கள். ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நம்ம பூஜை அறையிலே இந்த மாதிரி ஸ்டார் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு நம்ம முருகரோட வேலெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு பவராக இருக்கும். நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரியெல்லாம் போட்டு சாமியை வழிபட்டு பாருங்கள். நம்ம வந்து மஞ்சள் எல்லாம் கோலம் போட்டதுக்கப்புறம் வந்து குங்குமம் வச்சுக்கலாங்க. நிலவுக்கும் வச்சுட்டு நம்ம போட்டிருக்க கோலங்களுக்கும் வந்து குங்குமம் எல்லாமே வச்சுக்கலாங்க. நம்ம எந்த கோலம் போட்டாலும் அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து இப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குங்க. ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். நம்ம கோலப்பொடியிலே கோலம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் இப்படி சென்டரில் வச்சோம்னா அவ்வளோ கோலம் சூப்பராக ஆயிருங்க. நமக்கும் வந்து ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்குங்க. அதனால் எந்த கோலம் போட்டாலும் ஒரு செவ்வாய் வெள்ளியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல நாளாக இருக்கட்டும், கோலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வைங்க. இப்போ வாசலில் எல்லா கோலமும் போட்டு முடிச்சாச்சுங்க. இனி இதுக்கப்புறம் போய் கிச்சனில் கோலம் போடலாம். நம்ம முதல்லலாம் அடுப்பு இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் மேலேயே போட்டுக்கலாங்க. ஸ்டவ் மேலே நமக்கு ஏதோ சின்ன கோலம் ஏதோ ஒன்று போட்டுட்டு அங்கேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமிக்கிட்டேயும் நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறையா கஷ்டம் வருங்க. ஒரு கட்டத்தில் நமக்கு யாருமே இல்லை, என்னடா வாழ்க்கை இது, நமக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நமக்கு இருக்கும் நிறையா நாள். அப்படி ஒரு நாள் எனக்கு வந்து தோணுச்சுங்க, என்ன வாழ்க்கை இது, எதுக்குடா நம்ம வாழறோம், நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு நான் நினச்சிட்டு போயிட்டுருக்கையில் கரெக்டாக வந்து ஒருத்தர் முருகரோட ஃபோட்டோ கொண்டு வந்துட்டு அந்த கேலண்டர் கொடுத்தாருங்க. அவ்வளோ ஒரு மனம் வந்து அப்படியே கண் கலங்கிருச்சு. நான் இருக்க யாம் இருக்க பயமேன் அப்படின்னு அந்த கேலண்டரில் இருந்தது. அப்படியே முருகனே வந்து நிற்கிற மாதிரி எனக்கு இருந்ததுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதோ அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்தர்களை என்றைக்குமே அவர் வந்து கைவிட மாட்டாருங்க. முருகா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்த அருணகிரிநாதர் ஓடோடி வந்து பிடிச்ச மாதிரி நமக்கும் வந்து உதவுவாருங்க. வேறு ரூபத்தில் வந்து நமக்கும் வந்து கூட வந்து நின்றுட்டு தாங்க இருக்காரு. நான் மனசார நம்புகிறேங்க. நம்பிக்கையோடு நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக வந்து இறையருள் நமக்கு வந்து கிடைக்குங்க. நம்பிக்கையோடு நம்ம வந்து எந்த வழிபாட்டையும் செஞ்சாதாங்க அது வந்து முழுமையாக வந்து நமக்கு வந்து பயன் தருங்க. அதே மாதிரி நம்ம வழிபடையில் எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அந்த காரியம் வந்து நிறைவேறுங்க. நான் வந்து வீட்டில் அகல் விளக்கு தாங்க வச்சுருக்கேன் தீபம் ஏற்றுறதுக்கு. சாமிக்கு வந்து பூவெல்லாம் நம்ம செடியில் பூத்த பூவும் பிடுங்கிக்கலாம். கூட வந்து பத்தாததுக்கு நான் பூ வந்து வாங்கி வச்சுருக்கேங்க, செவ்வந்தி. அதுவும் எல்லாம் சாமிக்கு வந்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற பூவெல்லாம் வைங்க. சாமிக்கு வந்து நறுமணம் உள்ள பூவெல்லாம் வையுங்க. வந்து வாசனை இல்லாத பூவு இல்லை பிளாஸ்டிக் பூ அதெல்லாம் சாமிக்கு வைக்க வேண்டாம். நம்ம பூஜை அறையில் வந்துட்டு பூஜை பண்ணையில் குழந்தைகளையும் வந்து கூப்பிட்டு அவங்களால முடிஞ்சதெல்லாம் இது பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் அப்போ தான் அந்த பக்தி வருங்க.
நான் வந்து உருளி வந்து இங்கே வாசல்லையும் வச்சுருக்கேன், உள்ளேயும் ஒன்று சாமிக்கிட்டேயும் ஒன்று வச்சுருக்கேங்க. பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் அப்படியே ஈர்த்துருங்க அது வந்து. அதே மாதிரி நிலவுக்கு பூ வச்சுருக்கேன். நான் வந்து வெத்தலை கொடியிலேருந்து 2 வெத்தலை வந்து சாமிக்கு வந்து பிடுங்கி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நல்ல நாள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாமே வந்து சாமிக்கு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ரூ. 100 பணம் வைப்பேங்க. அந்த பணத்தை வந்து எடுத்து தனியாக ஒரு உண்டியில வச்சுருவேன். சாமிக்கு நம்ம எதாவது செய்யறதுக்காக இருக்கட்டும், நம்ம வந்து சாமிக்கு கோயிலுக்கு ட்ரிப்பு போகிறோம், அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கு வந்து அதுலேருந்து வந்து அமௌண்ட்டை எடுத்துப்பேங்க. நம்ம முடிஞ்ச அமௌண்ட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அமௌண்ட்டு வந்து வேணுங்கிற இது இருக்காது. இந்த மாதிரி வந்து கையில் இருக்கையில அப்பப்போ வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நல்ல நாள் அன்னைக்கெல்லாம் பணம் வச்சு எடுத்து வச்சு பாருங்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நான் பாருங்கள் வாசலில் உருளி இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்ல விளக்கது பலரும் காண்பது உலக விளக்கது நமச்சிவாயவே இடரிலும் எனதொரு நோய் தொடரில் ஒருத்தர் கழுதுவேன் கடல்தனில் நமதொரு தளர்ந்த நஞ்சை அடங்கிய தேவியனே இதுவே என்னை ஆகுமாறு ஈரொன்று எனக்கில்லையே அதுவே உன் இன்னருள் ஆவடுதுறை அருளே. நீங்களும் வந்து விளக்கேத்தியில் வந்து இந்த இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இந்த 4 லைனை சொல்லி பாருங்க. நம்ம விளக்கேத்தியில் எப்படி வந்து இருளெல்லாம் அகற்றுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள இருமையெல்லாம் அகற்றி ஒளி வருங்க. நம்ம வாழ்க்கையே வெளிச்சமாக மாறுங்க. நீங்கள் இந்த பாட்டை பாடுங்க. இந்த மாதிரி நம்ம பாடையில் வந்து குழந்தைகள கூப்பிட்டு நிற்க வச்சிங்கன்னா அவங்க கேட்டே வந்து அந்த பாட்டெல்லாம் பழகிடுவாங்க. நான் தனியாக அவங்களுக்கு சொல்லியே தரலை, அவங்களே வந்து நான் பாடையில் கூட வந்து வந்து பாடி பாடி அப்படியே பாடி பழகிட்டாங்க. ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பலனே துணைய தென்று நாடும் வேறுமயில் வாகன குவா சரவணாயன ஈசன மானமுன தென்று போதும் வேலை கல்வியாக்குள்ளாகி வேதன விழாவிழுவை தேவர் பல்வாய் மறையும் சொல்லாதோ நீர் படும் மாறையுறும் வேளாண் நீலமயில் வாகவுமை தந்த வேளாம் மீசகடில் மோடனது தீவினை எல்லாம் அறிய நீர்தனி வேல் விழும் அடங்க வேளாம் சீவரும் மாறவுடன் ஆரியனும் மாறிமுடன் வேதத் துணை வாசகிரி அண்ட ஊடம் சேரும் மலர்கழனி வாழ்குமரனே கிரம தேவர் வரதான் முருகத் தம்பிரானே தேவர் வரதான் முருகத் தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா வீரவேல் முருகனுக்கு அரோரா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல மதிப்பு யாருமோ குறைவில்லை கண்ணில் நல்ல தோறும் கருமல பலனார் பெண்ணில் நல்ல ஆளும் பெருந்தலை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே ஒரு நாட்டவர்க்கும் இறைவா போற்றேன்.
திருப்புகழ் பாட்டும் தேவார பாட்டும் வந்து பாடணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை நீங்கள் பாடுங்க. திருப்புகழ் வந்து பாடி பாருங்கள். 48 நாள் திருப்புகழ் வந்து பாடணுன்னா எந்த காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் அப்படியே நிறைவேறுங்க. நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடி முருகனை வந்து வழிபடுங்க. எப்பேற்பட்ட குடும்பத்தில் இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கி இந்த பங்குனி உத்திரத்தில் முருகனோட அருள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முயன்றால் வானத்தையும் தொடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சேனல்.